வணக்கம், வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க. நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டத்தில் இருக்கிற சேஞ்சிங் ரோஸ் செடிங்க. கலர் கலராக மாறும் இல்லைங்களா? இது நம்மளோட செவ்வந்திகள் ரொம்ப அழகான கலருங்க. இந்த வாரம் தக்காளி அறுவடைகள் எப்பவும் போல் சூப்பராக தொடங்கியாச்சுங்க. நம்மளுக்கு தக்காளி இல்லாமல் சமையலே நடக்காது. வந்தோடனே ஒரு கூடை தக்காளி பொரிச்சாச்சுங்க. அவரைக்காய்கள் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருந்தது. இந்த பேட்ச் அவரைக்காய் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன். நிறைய அவரைக்காய்கள் விதையாக மாறிடுச்சுங்க. அப்புறம் வெள்ளை கத்திரிக்காயும் நம்மளோட ஊதா கத்திரிக்காயும் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. அதுவும் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு 2 கத்திரிக்காயும் நல்லாவே வந்திருக்குங்க. ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம 2 தடவை ஒரு தடவை சாம்பார், ஒரு தடவை பொரியல் அப்படின்னு வைக்கலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த தடவை வந்திருக்கு. வெள்ளை கத்திரிக்காய்களும் கூட சேர்ந்து வந்ததுனால நம்மளுக்கு ஊதா கத்திரிக்காயோட அளவு கம்மியாக இருந்தாலும் வெள்ளை கத்திரிக்காய் வச்சு நம்மளுக்கு ஒரு 2 தடவை சமையல் பண்ணுற அளவுக்கு சூப்பராக கத்திரிக்காய் வந்துட்டு இருக்குங்க. பாருங்கள், நல்லா நீட்டமாக முழுன்னு இருக்குது. இந்த வெள்ளை கத்திரிக்காய் எல்லாமே நான் அக்ரி இன்டெக்ஸில் தான் வாங்கினேங்க. பூச்சி தாக்கம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்புறம் நான் பஞ்சகாவியம், மீன் அமிலம் கொடுத்தேன். அப்புறம் உங்களுக்கு எறும்பு மருந்து லேசாக அடித்து விட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பூச்சியெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. இப்போ காய்கள் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. இடையில கொஞ்ச நாள் சுத்தமாக காயே இல்லாமல் நின்று இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் நான் எடுக்கிற முதல் அறுவடை. இந்த அளவுக்கு ஒரு 7-8 காய்கள் 10 காய் அளவுக்கு சேர்ந்த மாதிரி வருது. இதுதான் இந்த வாரத்தில் வந்தது தான் ஃபஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. 2 மழை வந்ததுனால ஓரளவுக்கு பூச்சி தாக்கமும் குறைஞ்சி கத்திரிக்காய்கள் நீளமாக முதல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதாங்க இன்றைக்கோட அறுவடை. அவரைக்காய்கள், கத்திரிக்காய்கள், அப்புறம் தக்காளி நம்ம தோட்டத்தில் வந்திருக்கிறது. நான் சொன்னது போல் அவரைக்காய்கள் பாருங்கள், இது எல்லாமே விதையாக மாறிடுச்சுங்க. இதை நம்ம பொரியல் பண்ணவே முடியாது. விதையை எடுத்து நம்ம ஏதாவது குழம்பு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவரை கொட்டை குழம்பு, அவரை விதை குழம்பு சூப்பராக இருக்குங்க. நம்ம தக்காளி அந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரை விதை குழம்பு பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இது நம்மளுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு இது ஒரு நம்மளுக்கு நல்ல பொரியல் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குங்க. தக்காளிகள் சமையலுக்கு தேவையான அளவு, ஒரு பொரியலுக்கு தேவையான வெள்ளை கத்திரிக்காயும், அடுத்து அதே அளவுக்கு நம்மளுக்கு ஊதா கத்திரிக்காயும் கிடச்சிருக்குங்க. ஒரு 7-8 கத்திரிக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஒரு பொரியலை நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா நம்ம வெங்காயம், தேங்காயெல்லாம் சேர்த்தும்போது நம்மளுக்கு ஒரு பொரியலுக்கு வந்துடும். அவரைக்காய் மட்டும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கிடச்சிருக்குங்க. வெள்ளை கத்திரிக்காய்களும் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை. நம்ம சாம்பாரில் போடலாம். அப்புறம் ஊதா கத்திரிக்காய் நான் ஏற்கனவே சட்னி, பொரியல் எல்லாமே பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. நம்ம தோட்டத்தில் கொய்யாப்பழங்கள் இந்த தடவை நிறையவே வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த குண்டு கொய்யாப்பழம் சின்ன செடியில் பாவம் நிறைய கொய்யாப்பழம் நமக்காக விட்டுச்சு. இதாங்க கடைசி. இந்த கொய்யாப்பழத்தோட நம்மளுக்கு இந்த சீசனோட கொய்யாப்பழம் முடிஞ்சிருச்சு. ஒரு கத்திரியில் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு நல்லா சிகப்பு வெரைட்டி தான். கட் பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா சிகப்பாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் இருக்கிற லெமன் செடியில் பார்த்திங்கன்னா இந்த தடவை லெமனோட அளவு என்னமோ கம்மியாக தான் வந்திருக்கு. அதாவது 10-12 வர்றது ஒரு 5-6 தாங்க இந்த தடவை நம்மளுக்கு வந்திருக்கு. மறுபடியும் லெமனோட சைடு கொஞ்சம் கத்திரிக்காய்கள் இருந்தது. இது அடுத்த ஒரு 2 நாள் கழித்து கிடைக்கிற அறுவடைங்க. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்த பின்னாடி ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு. ஏன்னா நம்மளுக்கு 2, 3, 4 அப்படின்னு கிடைச்சா கண்டிப்பாக பத்தாது. கொஞ்சம் ஒரு 10 காய் 8 காய் அப்படின்னு இருந்தால் நம்ம பொரியல் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கிறப்ப பறித்து சேர்த்து வச்சுக்குவேன். அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இது குண்டு பச்சை கத்திரிக்காய் வெரைட்டி. இதில் ஒரு 3-4 கத்திரிக்காய் இருந்த மாதிரி இருந்ததுங்க. அதுலேயும் எடுத்துக்கிட்டேன். இந்த கத்திரிக்காயும் நான் சொன்ன மாதிரி நம்ம தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு கடையிற சட்னி பண்ணலாங்க. நல்ல சதைப்பகுதி இருக்கிற கத்திரிக்காய்கள் உங்களுக்கு சட்னி சேர்ந்து ஆகி வருங்க. சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டி. இதில் ஒரு 4-5 கத்திரிக்காய்கள் இருந்தது. இதில் ஒரு சில கத்திரிக்காய்களுக்கு கொஞ்சம் பூச்சி தாக்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரியாக தான் வந்திருந்ததுங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு வந்த வரைக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பெரியதாக ஒரு மருந்துகள்லாம் எதுவும் தெளிக்காதனால நம்மளுக்கு எப்படி உருவம் மாறி இருந்தாலும் அளவுகள் மாறி இருந்தாலும் டேஸ்ட் இருந்தால் போதுங்க. சூப்பரான கத்திரிக்காய்கள் நம்மளுக்கு பச்சை வெரைட்டி. இதுதான் இன்றைக்கி நான் பொரிச்சதுங்க. இது ஒரு 2-3 நாள் கழித்து பொரிச்சது. மல்பெரிகள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கிடச்சிருக்குங்க. இவ்வளோ தான் மல்பெரிகள். கிண்ணம் நிறைய கிடச்சது, கொஞ்சம் கம்மியாயிட்டு வந்துருச்சு. இந்த வாரத்தோட 2வது அறுவடை.
நம்ம தோட்டத்தில் இருக்கிற பன்னீர் ரோஸில் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக ஒரு பூ வந்திருக்குங்க, சூப்பராக இருந்தது. அந்த பக்கம் ஒரு நாட்டு ரோஸ் இருந்தது. இவங்க 2 பேரும் தான் பூக்களோட ராணிக மாதிரி சூப்பராக இருப்பாங்க. இவங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற சேஞ்சிங் ரோஸுங்க, பருத்தி பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சாயந்தரம் ஆனால் பிங்க் கலராக மாறிடுங்க. இந்த வாரத்தோட வெள்ளை கத்திரிக்காய் சேர்த்து வச்ச அறுவடை பாருங்கள், என் கை நிறைய கிடச்சிருக்கு. அடுத்த தடவையோட அவரைக்காய்கள், வெள்ளை கத்திரிக்காய் அறுவடை. அப்புறம் மஞ்சள் பூ இருக்கு இல்லைங்களா, இது நம்ம முன்னாடி வச்சுருக்கோம். அல்மாண்டான்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு எல்லோ கலர். மழை பெஞ்சு நல்லா பூ வந்து நல்லா விரிஞ்சிருக்குங்க, நல்ல தண்ணியோட அழகாக இருக்குது. இது ஒரு கொடி வகை தான். நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா மேலே ஏறி வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அழகான பூ வச்சு உங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணும். பார்க்கவே நல்லா இருக்குங்க. இந்த பூ அவ்வளோ சீக்கிரம் வாடாது, 2-3 நாள் வரைக்கும் இதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பூ லேசாக கீழே விழுகும். தொடர்ந்து வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதே மாதிரி செவ்வந்தி பாருங்கள், நல்லா இது ஒரு சூப்பரான கலருங்க. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பறிச்சிருக்கலாம், பறிக்காமல் விட்டுட்டேன். அதனால் இனி விட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவுமே கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பூக்கள் இருந்தது. நான் வந்து நல்லா கால் கட்டு போட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி பண்ணி வச்சுக்குவேங்க. இது வந்து அது மாதிரி தான் பண்ணி வச்சேன். அதோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எடுக்கலை, ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு டார்க் பிங்க் கலர் பூ, நல்ல மணமாக இருந்ததுங்க. பூக்கள் வந்து மழை பெஞ்சதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே 2 மழை பெஞ்சதுனால பூக்கள் வந்து வாடாமல் சூப்பராக இருந்ததுங்க. கோழிக்கொண்டை பூ பாருங்கள், என்ன ஒரு அழகான ரெட்டு வெல்வெட்டு போட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.